ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சென்னை மெரினா பீச்சில் இருக்கிற எம்ஜிஆர் சமாதி, அம்மா சமாதி, அப்புறம் பார்த்திங்கன்னா கலைஞர் சமாதி, இதெல்லாம் எப்படி இருக்குன்னு ஒரு ரவுண்ட் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு வரலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே இறங்கியிருக்கிறோம்னா சேப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கியிருக்கோம். நம்ம இங்கேருந்து அப்படியே நடந்து போனால் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு பீச்சுக்கு போகிறதுக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி அப்படியே பொறுமையாக பீச்சுக்கு போயிடலாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் சேப்பாக்கம் ஸ்டேடியமோட என்ட்ரன்ஸு. நம்ம இது வழியாக தான் நம்ம உள்ள கிரவுண்டுக்கு உள்ளே போவோம் மேட்ச் பார்க்குறதா இருந்தால். ஓகே, நம்ம அப்படியே பொறுமையாக நடந்து போகலாம். பார்த்திங்கன்னா நம்ம ரோடு கிராஸ் பண்ணி ஆப்போசிட்டில் வந்தாச்சு. இங்கேருந்து நம்ம நடந்து போனால் ஒரு 200 மீட்டர்ஸ் தான் இருக்கும், ரொம்ப கிட்ட தான். அப்படியே பீச்சுக்கு நடந்து போகலாம். நம்ம பீச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம இங்கே இருக்கிற சமாதியெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்திங்கன்னா இங்கே வந்து எம்ஜிஆர் இருக்குது, அம்மா இருக்குது, கலைஞர் இதெல்லாம் இருக்குது. நம்ம அந்த சைடு அப்படியே லெஃப்ட் சைடில் போய்ட்டு எல்லாமே பார்த்துட்டு வரலாம். வெளியில் ஆப்போசிட்டில் கிராஸ் பண்ண தேவையில்ல, நம்ம அப்படியே சைடாகவே போயிடலாம். பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்துக்கிறது வந்து இதுதான் வந்து அம்மா சமாதி. ரெட்டையில் இது போட்டிருக்கீங்களா, இது உள்ளே தான் வந்து எம்ஜிஆர் தான் இருக்குது. ஒரே இடத்தாண்ட எம்ஜிஆர் தான் இருக்குது, ஜெயலலிதா அம்மா தான் இருக்குது. வாங்க அப்படியே போய் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா உள்ளே போகும்போதே எல்லாமே வந்து செக் பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க. ஃபுல்லாக போலீஸ் வெளியே இருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்க ஆளுங்க போட்டு. பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம்ன்றதுனால அப்படியே க்ரௌடு கம்மியாக இருக்குது. பார்த்திங்கன்னா அவரோட தோற்றம் மறைவு என்னன்னு போட்டு அவருக்கு ஒரு சிலை வச்சுருக்காங்க எம்ஜிஆருக்கு. அதே மாதிரி ஜெயலலிதா அம்மாவுக்கும் அவங்களோட தோற்றம் மறைவு போட்டு அவங்களுக்கும் ஒரு சிலை வச்சுருக்காங்க. இது மேபி வெங்கல சிலையே இல்லை அந்த சிமெண்ட்டாக என்னன்னு தெரில, நல்லாயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா இது சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க நிழலுக்கு. அதே மாதிரி கார்டன் எல்லாம் சூப்பராக இருக்குது, மெயின்டெனன்ஸ் சூப்பராக இருக்குது. பார்த்திங்கன்னா அப்படியே க்ரீனிஷாக இருக்குது. நான் காட்டுறேன் பாருங்களேன், நல்லா பக்காவாக அந்த கார்டன் மெயின்டைன் நல்லா சூப்பராக பண்ணுறாங்க பீச்சில். அப்படியே பக்காவாக க்ரீனிஷாக சூப்பராக இருக்குது கார்டன். ரெண்டு சைடுமே நல்லா செடி மரம்லாம் வச்சுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பொறுமையாக நடந்து போகலாம் வாங்க. இந்த ஆர்கிடெக்சர் டிசைன் தான் சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக டைல்ஸ் தான், ஆனால் வந்து இந்த ஆர்கிடெக்சர் டிசைன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா எல்லா சைடு வந்து அப்படியே ஒரு டிசைன் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இவர் பாரத ரத்னா எம்ஜிஆரோட சமாதி. இன்னமும் இதில் ஒரு மித்து போயிட்டுருக்கு, எம்ஜிஆரோட வாட்ச் சவுண்டு ஓடிட்டே இருக்கும் அப்படின்ட்டு அதில் காதில் அந்த இது சமாதி மேலே காது வச்சு கேட்பாங்க. இன்னமும் வர்றவங்களாம் அந்த இது பண்ணி பார்ப்பாங்க. ஓகே, அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா தான் நம்ம ஜெயலலிதா அம்மா அது வரும். உள்ளே இன்னும் கொஞ்சம் நடந்து போனோம். ஸோ அதோட என்ட்ரன்ஸ் ஆர்ச் வந்து இன்னும் சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து எம்ஜிஆருக்கு பண்ணும்போது அது ஒரு 30 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் முன்ன செய்யும் போதோ. இப்போ பார்த்திங்கன்னா இது இன்னும் இப்போ லேட்டஸ்ட்டு டெக்னாலஜியாக இப்போ வந்து சூப்பராக செஞ்சுருக்காங்க. இதோட என்ட்ரன்ஸ் ரெண்டு பக்கமும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ரெண்டு பக்கமும் ஒரு சிங்கம் இருக்கிற மாதிரி என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க. அந்த சைடு பார்த்திங்கன்னா மியூசியமு. இப்போ வந்து மியூசியம் வந்து ஓப்பனிங்கில் இல்லை, அதுனா அந்த பர்டிகுலர் டைமிங்காக அந்த டேஸில் தான் ஓப்பனிங்கில் இருக்குமா. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அம்மாவோட முக்கியமான தாரக மந்திரம் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்ற அந்த இதை பொன் எழுத்துக்களில் பொறிச்சிருக்கிறாங்க ஜெயலலிதா அம்மா சமாதியில். அவங்களோட படம், அது இல்லாமல் அவங்களோட தோற்றம் மறைவு, அமைதி வளம் வளர்ச்சி, அவங்களோட இது போட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம இப்போ அது ஆர்கிடெக்சர் பாருங்களேன், சூப்பராக இருக்குது இந்த டிசைனு. அதே மாதிரி அது மியூசியமு, அது இப்போ ஓப்பனிங்கில் இல்லை. கண்டிப்பாக ஓப்பனிங்கில் இருக்கும்போது ஒரு நாள் வந்து நம்ம கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்க்கலாம் அம்மா அருங்காட்சியகம் அது எப்படி இருக்குன்னுட்டு. ஸோ அம்மாவோட வாழ்க்கை வரலாறு எல்லாமே வந்து ஒரு ஃபோட்டோவோ புக்ஸாக நல்லா சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அது இப்போ ஓப்பனிங்கில் இல்லை அந்த பார்க்கு. ஓகே, நம்ம இன்னொரு டைம் வரலாம். அறிவுசாரர் பூங்கா எல்லாமே நல்லா பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா அந்த டிசைன் எப்படி இருக்குன்னு பாருங்களேன், அந்த மார்வல் டிசைன் சூப்பராக இருக்குது. ஓகே, அப்படியே எம்ஜிஆர் தான் பார்த்துட்டு நம்ம அப்படியே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பொறுமையாக. அடுத்து கலைஞர் சமாதிக்கு போகலாம்.
பார்த்திங்கன்னா இங்கே வந்து எல்லாமே ஃபுல்லாக நிறைய பிளான்ட்டு அதோட நேமோடு வச்சுருக்காங்க. இங்கே என்னென்ன பிளான்ட் இருக்குது, ஸோ அதோட நேம் என்னன்ற மாதிரி எல்லாமே ஐடென்டிஃபிகேஷன் சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே வாங்க அடுத்த இதுக்கு போகலாம். அப்படியே பொறுமையாக நடந்து. ஓகே நம்ம அங்கேருந்து வெளியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் கொஞ்சம் தூரம் நடந்து போனால் கலைஞரோட இது வருது. பார்த்திங்கன்னா இதுதான் கலைஞரோட சமாதி என்ட்ரன்ஸு. இது வழியே தான் உள்ளே போனோம். ஓகே சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து அண்ணா கலைஞர். ஓகே நம்ம அப்படியே பொறுமையாக உள்ளே போகலாம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த என்ட்ரன்ஸு சூப்பராக இருக்குது. எல்லாமே ஃபுல்லாக வந்து போலீஸ் நின்றுட்டுருக்காங்க. ஓகே அப்படியே பொறுமையாக உள்ளே போகலாம். அதை செக் பண்ணிட்டு தான் அனுப்புகிறாங்க. பார்த்திங்கன்னா அந்த வெளியே போகும்போதே வந்து கம்பருக்கு ஒரு சிலை வச்சுருக்குறாங்க. அங்கேயும் ஒரு சிலை இருக்குது. ஓகே அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இது தந்த மாதிரி 2 பக்கமும் சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. அது நடுவில் வந்து கலைஞர் சிலை இருக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே 2 பக்கமும் யானைகளும் இருக்கிற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. எல்லாம் இது வந்து மண்டபம், அங்கங்கே மண்டபம் இருக்குது. ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நம்ம உட்காந்துக்கலாம். அந்த மாதிரி மண்டபம் மாதிரி இருக்கு. பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மரம் உள்ள மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க, பார்க் மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அந்த சைடு என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். சரி மேபி மியூசியம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே அது மியூசியம் தான் நினைக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே போய் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா பேரறிஞர் அண்ணா மியூசியமு. அது உள்ள வந்து அண்ணாவோட வாழ்க்கை வரலாறு, அவரோட வாழ்க்கையில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள் எல்லாமே ஒரு ஃபோட்டோவாகவும் அவர் பயன்படுத்தின பொருட்கள் எல்லாமே வந்து இதில் மியூசியமில் வச்சுருக்குறாங்க. ஓகே எல்லா முக்கியமான நிகழ்வுகள் எல்லாமே வந்து ஒரு புகைப்படமாக வச்சுருக்குறாங்க. அந்த காலத்தில் எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட் தான், எதுவுமே கலர் கிடையாது. ஓகே நம்மளோட கலைஞரும் அண்ணாவும் இது பண்ணியிருக்கிற மாதிரி எல்லாமே இருக்குது. நல்லா மியூசியம் வந்து நல்லா பெருசாகவே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது முக்கியமான இதெல்லாமே வந்து நியூஸ் வந்தது எல்லாமே கூட அந்த பேப்பர் மாதிரி கட் பண்ணி எல்லாமே வச்சுருக்காங்க மியூசியமில். முக்கியமான தினம், அவங்க முக்கியமான தலைவர்களை பார்த்தது, எங்கெங்கே போனது எல்லாமே இதில் டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. ஓகே அவங்க வந்து இருமொழி கொள்கையை ஆதரித்தது, இந்தியை எதிர்த்தது எல்லாமே கூட கொடுத்துருக்காங்க இந்த மியூசியத்தில். ஓகே அதான் அவங்க பயன்படுத்தின பொருட்கள் எல்லாமே அந்த சென்டரில் வச்சுருக்குறாங்க. அவங்க தமிழ்நாடு அரசு எப்போ ஃபார்ம் பண்ணாங்க, அவங்க எப்போ கட்சி உருவாக்குனாங்க, எப்போ ஆட்சியில் உட்காந்தாங்க அப்படின்ற அந்த எக்ஸாக்ட் டேட்டோட எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஃபுல்லாக சட்டசபைக்கு போனது, சென்னைக்கு தமிழ்நாடு, அந்த தமிழ்நாடுன்னு எப்படி வந்துச்சு எல்லாமே கம்ப்ளீட் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அங்கே வந்து உள்ளேருந்து பார்த்தாச்சு. ஓகே வாங்க அப்படியே வெளியே மண்டபம் இருக்குது, அப்படியே பொறுமையாக எல்லாமே சுற்றி பார்த்துட்டு வரலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பீச்சுக்கிட்ட இருக்கிறதுனால நிறைய ஏரோப்ளைன் வந்து போயிட்டு வர்றது நம்மளால் விசிபிளாக நிறைய பார்க்க முடியும் அந்த வியூவை. ஸோ ஏன்னா இந்த நம்மளோட சென்னை என்ட்ரன்ஸ் இங்கே தானே நுழையுது பீச்சிலேருந்து சென்னைக்குள்ளே. அதனால் இந்த சைடு இந்த கடல் வழியாக போகிற எல்லா விமானங்களும் இந்த சைடு நுழையிறது ஃபுல்லாக பார்க்கலாம் அந்த சைடு போனீங்கனாலே. ஓகே இப்போ இங்கே வந்தாச்சு. இது வந்து யாரோட சமாதின்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே நல்லா சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. எதையும் தாங்கும் இதையும் இங்கே உறங்குகிறது. பார்த்தீங்கன்னால அண்ணாவோட சமாதி, பேரறிஞர் அண்ணா, அவர் எப்போ பிறந்தார், அவர் எப்போ இறந்தாருன்ற டீட்டெயில் எல்லாமே இதில் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்குறாங்க. பார்த்திங்கன்னா அந்த டிசைன் ஆர்கிடெக்சர் சூப்பராக செஞ்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா கலைஞருக்கு இன்னும் பிரம்மாண்டமாக செஞ்சுருக்குறாங்க. நம்ம அந்த சைடும் போகலாம், இந்த சைடும் போகலாம். அது போகிறதுக்கே வந்து எவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்காங்க பார்த்தீங்களா. இங்கே வந்து கலைஞர் வந்து புத்தகம் எழுதுகிற மாதிரி அவரோட சிலை செஞ்சு வச்சுருக்காங்க. நல்லா அருமையாக இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம பொறுமையாக உள்ளே போகலாம் வாங்க. நல்லா இந்த பூங்கா மெயின்டெனன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வந்து பக்காவாக நீட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே வாட்டர் ஃபவுண்டைன் மாதிரியும் இருக்குது. நைட் டைமில் போட்டு விடுவாங்களா என்னன்னு தெரில. இது பார்த்திங்கன்னா இந்த மார்பிள் கல்லிலே செஞ்சுருக்குறாங்க. இதை நம்ம இது வழியாக அப்படியே நுழைஞ்சு உள்ளே போகிற மாதிரி ஒரு டைனோசர் இளம் கூட இருந்திங்கன்னா அதுக்குள்ளே எப்படி கீழே போகிறோமோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. உள்ளே நடந்து அப்படியே போனோம். உள்ளே வந்து அப்படி அங்கங்கே
பசுமையான இது இருக்குது. அதில் வந்து ஒரு புக்கு, அதில் வந்து என்னென்ன கல்வெட்டுக்கள்னால் அவங்களோட கலைஞர் பண்ண சரித்திர சாதனை எல்லாமே இதில் எழுதி வச்சுருக்குறாங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா கலைஞருக்குனே தனியாக மியூசியம் இருக்குது. அது இப்போ வந்து க்ளோஸில் இருக்குது, ஓப்பனில் இல்லை. கண்டிப்பாக ஓப்பனில் இருக்கும்போது இன்னொரு டைம் வந்து பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பீச் காற்று வாங்கிறதுக்கு அழகாக இப்போ கிட்ஸு ஃபேமிலியெல்லாம் வந்தாங்கன்னா ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பராக பேக்ரவுண்டில் செஞ்சு வச்சுருக்காங்க. ஓகே, அந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்தியன் கோஸ்ட் கார்டு, அந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்னை ஹார்பர் அங்கே தான் இருக்குது, மெயினான ஹார்பரு. இங்கே பீச்சிலேருந்து கொஞ்சம் கிட்ட தான் போலக்குது ஹார்பரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே பொறுமையாக அப்படியே பார்த்துட்டு வரலாம். ஃபுல்லாக வந்து எல்லாமே கண்ணாடியில் மிரர் தான், மிரர் வியூ தான், சூப்பராக செஞ்சுருக்காங்க மியூசியமு. உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். நம்ம எல்லாமே உள்ளே வெளியே எல்லாமே பார்க்குற மாதிரி சூப்பராக இருக்குது மியூசியமு. அந்த ஆர்கிடெக்சர் டிசைன் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கே பீச் காற்று வாங்கிறதுக்குனே வந்து இங்கே அங்கங்கே வந்து சிட்டிங் இதுவும் போட்டு வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு வெயில் தெரியாமல் அந்த க்ளவுடியாக இருக்கிறதுனால நம்ம ஃபுல்லாக எல்லாமே பார்த்துட்டு பொறுமையாக போகலாம். அது இல்லாமல் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடந்தால் கூட எல்லாமே சீட்டிங்க்கு எல்லாமே கூட சூப்பராக செஞ்சு வச்சுருக்காங்க. ஓகே, அப்படியே பார்க்கலாம் வாங்க. கலைஞரோட சமாதி எப்படி இருக்கு. ஓய்வெடுக்காமல் உழைத்தவர் இங்கே ஓய்வெடுத்து கொண்டு இருக்கிறார்னு போட்டிருக்காங்க. ஓகே, இங்கே ஒரு அணையா தீபம் வேறு ஒன்று வச்சுருக்காங்க கலைஞர்கிட்ட. ஓகே, நம்ம அதை பார்த்துட்டு அப்படியே இதுவும் ஃபுல்லாக மார்பிள்லேயே சூப்பராக செஞ்சுருக்காங்க கலைஞரோட இது. ஓகே, அவரோட எப்போ பிறந்தார் எப்போ இறந்தாருன்றது எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க. இந்த புக்கில் வந்து அவர் முக்கியமான அவர் பதவி எடுத்தது எல்லாமே இதில் கண்டிப்பாக எத்தனை முறை சிஎம் வந்திருக்காரு இல்லைங்களா, அந்த டீட்டெயிலு இது எல்லாமே இருக்குது. புக்கு மாதிரி அந்த மார்பிளில் சூப்பராக செஞ்சு வச்சுருக்காங்க. ஓகே, அப்படியே வாங்க போகலாம். முன்ன என்ட்ரன்ஸில் கம்பர் சிலை பார்த்தோம் இல்லைங்களா, அதுக்கு ஆப்போசிட்டில் இளங்கோவடிகளார் சிலை வச்சுருக்காங்க. ஓகே, நம்ம அப்படியே இங்கே வந்து நம்ம வெளியே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அதோட என்ட்ரன்ஸ். நம்ம கலைஞர் அண்ணா 2 பேரும் இருக்கிறோட என்ட்ரன்ஸ் இதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.